ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு மெய்டு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ஸோ அதனால என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் என்னோடய டே ஆல்சோ ரொம்ப பீஸ்ஃபுல்லி ஸ்டார்ட் ஆகும். தேங்க் காட் அதுக்கு. அண்ட் அப்படியே வந்து நான் ஃபஸ்ட் திங் என்னோடய வெஜிடபிள் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஆப்பிள் இல்லை, ஸோ அதனால் ஜஸ்ட் கேரட் அண்ட் பீட்ரூட் போட்டு வெஜிடபிள் ஜூஸ் போட்டேன். அண்டு நான் வந்து ஈவினிங்க்கு மூங் தால் தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போயே வந்து மூங் தால், ஒரு கப் ஆஃப் மூங் தால், அதோட ஒரு ஸ்பூன் ஆஃப் உளுந்தால், அப்படியே ஒரு ஸ்பூன் ஆஃப் ரைஸுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 hours சோக் பண்ணி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் ஆஸ் யூஷுவலாக என்னோடய மார்னிங் ஜீரா வாட்டர் தான் எடுத்துகிட்ருக்கேன், விச் ஐ நெவர் மிஸ். ஜூஸ்லாம் போட்டுட்டு இப்படி நான் ஃபில்டர் பண்ணி தான் குடிப்பேன். ஃபில்டர் பண்ணாமல் என்னால் சுத்தமாக குடிக்க முடியாது. அண்ட் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்பினாச் ஓட்ஸ் ஆம்லேட் தான். இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ராஜனுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 3 eggs எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸை ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். காலையில் ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், முடிஞ்சிடும். நான் வந்து அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ என்கிட்ட பெப்பர் இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து சீசனிங் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு, அண்ட் ஸ்பினாச்சுமே வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஆம்லேட் போட்டு அது மேலே கூட நீங்கள் வந்து ஸ்பினாச் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அது ஆல்சோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய ஈவினிங் ரொட்டீன்லேயே நான் வந்து மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜீரா வாட்டர் இருக்கட்டும், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த நட்ஸ்லாம் நாங்கள் வந்து சோக் பண்ணி வச்சுட்ருக்கேன். வால்நட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆல்மண்ட்ஸுமே சோக் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது கண்டிப்பாக ஈவினிங் ஒரு ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு வாக்குக்கு போகிறதுக்கு முன்னாடியோ நாங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் இது மார்னிங் ரொட்டீன்லேயே நான் ஊற வச்சுருவேன். ஸ்பினாச் ஆம்லேட்டோட நாங்கள் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து அகைன் ஒரு 4 to 5 டேட்ஸு, 2 ட்ரைட் கிவிஸு, ஒரு கைப்பிடி லெவலுக்கு பிஸ்டாச்சியோஸ் எடுப்போம். மார்னிங் ரொட்டீனில் குளித்து முடித்த உடனே வந்து கடவுளுக்கு எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு தீபம்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அது முடித்த உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிகாஸ் வி ஹாவ் டு லாகின். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜிடபிள் ஜூஸு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வித் ஆம்லேட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ இது என்னோடய ஒர்க் டேபிள், நான் இங்கே பீஸ்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி அ பிஸி டே. அண்ட் இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்.